ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். வீடு லேண்டு பார்க்குறவங்களோட தலையாய பிரச்சனையாக இருக்கிறது இந்த ஸ்கூல்ஸ் தான். ஸ்கூல்ஸ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அடுத்து தான் மற்றதெல்லாம் பார்க்குறாங்க. இந்த லொக்கேஷன் இருக்கே, இதுதான் ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல். இந்த ஸ்கூல்லேருந்து வெறும் ஒரு 900 மீட்டர்ஸில் வீடுகள் இருக்கக்கூடிய இதே லேஅவுட்டில் ஒரு 6 பிளாட்ஸ் மட்டும், கிட்டத்தட்ட ரீசேல் பிளாட்ஸ்னு சொல்லலாம், ஒரு 6 ரீசேல் பிளாட்ஸ் வந்திருக்குங்க. இந்த வீடுகளுக்கு மத்தியில் இங்கேயே தான் இருக்குது பிளாட்ஸ். இவ்வளோ வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் பக்கத்துலேயே இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. முக்கியமாக ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து வெறும் ஒரு 600 மீட்டர்ஸ் மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க சைட்டு. அது தெரியுது பாருங்க, A2B அடையார் ஆனந்த பவன் ரெஸ்டாரண்ட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல இந்த ரோட்ல தான் நம்ம சைட் இருக்கு. வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஓவரால் சேனல்ல எங்க லேண்ட் வீடு அபார்ட்மெண்ட்டுகள் தேடுற மாதிரி இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டாப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோ இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பிளாட் சேலுக்கு இருக்குங்க. ஓகே, டூப்ளெக்ஸ் ஹவுஸுக்கு பக்கத்தில் இருக்க பிளாட் சேலுக்கு இருக்கு. இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஒரு 10 வீடு, ரைட் சைடில் ஒரு 10 வீடு இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் வீடு இருக்குல்ல, ஷீட்டு போட்டு, இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க இந்த பிளாட்டும் சேலுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு 6 பிளாட்டுகள் மட்டும், பிளாட் நம்பர் 7, 24, 25, 33, 34, 35 அப்படின்ட்டு ஒரு 6 பிளாட்டுகள் மட்டும் இந்த லே அவுட்டில் சேலுக்கு இருக்குது. இது எப்படின்னா, இந்த லே அவுட்டை போடும்போது ஓனர் அவர் யூஸ்க்காக ஹோல்டு பண்ணப்பட்ட பிளாட். இப்போ மொத்தமாக வீடுங்க வந்துச்சு, இப்போ சேல் பண்ணுறாப்ல. ஓகேங்களா? சேலுக்கு வெளியே வருது. வாங்குறவங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, லேஅவுட் போடும்போது இப்போ வீடுகள் இல்லாமல் இருக்கலாம், பட் இப்போ மொத்தமாக வீடுகள் இருக்குது. வீடுகளுக்கு நடுவில் இந்த பிளாட்டுகள் சேலுக்கு இருக்குது. ஸோ இந்த பிளாட் கூட அவைலபிள். ஓகேங்களா? அதே மாதிரி பக்கத்து ஸ்ட்ரீட் இந்த சென்ஸ் அதுக்கு எக்ஸாக்ட் பேக் சைடில் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டில் இங்கே குழி தோண்டிருக்காங்க பாருங்கள், மண் தோண்டிருக்காங்கல்ல, அங்கே பூமி பூஜை போட்டிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த பிளாட்டு நீங்கள் பார்க்குற இந்த பிளாட்டு 35 நம்பர் பிளாட்டு சேலுக்கு இருக்குது. 34, 35 அண்ட் 33 இந்த பிளாட்டில் கூட சேலுக்கு இருக்குது. என்ன சைஸ் சார்னு கேட்குறீங்களா? 900 ஸ்கொயர் ஃபீட்டு, 1200 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ட்டு அப் டு 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்டுகள் இருக்குது. எல்லா ஃபேஸிங்லேயும் இருக்குது. முக்கியமாக 25 அடி ஃப்ரண்டேஜ், 26 அடி ஃப்ரண்டேஜ் கொண்ட பிளாட்டுகள்லாம் கூட இந்த 6 பிளாட்டில் இருக்குது. பார்க்க அழகாக வீடுகள் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்க லேஅவுட் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டலூர் மன்னிவாக்கத்தை அடுத்துள்ள நம்ம வண்டலூர் படப்பையில் ஆல்வின் ஸ்கூல்லேருந்து நடந்து போகக்கூடிய தூரத்தில் வெறும் ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸில் அமைஞ்சிருக்கிறதா நம்ம சைட்டு. ஆல்வின் ஸ்கூலுக்கு எக்ஸாக்ட் பேக் சைடு ஏரியா அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸ்டேட் ஹைவேஸ், வண்டலூர் டு படப்பை ஸ்டேட் ஹைவேஸ் இதுதான். இங்கே உங்களால் அந்த A2B அடையார் ஆனந்த பவன் ரெஸ்டாரண்ட்டை பார்க்க முடியும். இந்த A2Bக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் போகிற ரோட்டில் தான், இதோ ஃப்ரெஷ்ஷாக கான்க்ரீட் ரோட் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த ரோட்டில் தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க வந்திருக்க ரீசேல் பிளாட்ஸ் அவைலபிள். இதை ரீசேல் பிளாட்ஸ்னு சொல்லலாம், இல்லை ஃப்ரெஷ் லேஅவுட்னு கூட சொல்லுங்கள். ஆக்சுவலி இது எப்படி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஓனர் வந்து லேஅவுட் போடும்போது ஹோல்டு பண்ணி வச்சிருந்திருக்காரு, சேல் பண்ண வேண்டாம் நமக்காக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு, இப்போ சேல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொடுக்குறாப்ல. சரிங்களா? வீடுகள் வந்ததுக்கப்புறம் கொடுக்குறாப்ல. ஸோ DTCP அப்ரூவ் தான், தாராளமாக நீங்கள் லோன் போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவைப்பட்ட சைஸில் பிளாட்டுகள் இருக்குது. 900, 1000, 1200, 1300ன்னு அப் டு 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இந்த 6 பிளாட்டுகள் இருக்குது. 25 அடி 26 அடி ஃப்ரண்டேஜ். வாங்கின உடனே பூமி பூஜை போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிடலாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். எல்லா ஃபேஸிங்லையும் இப்போதைக்கு அவைலபிள். சரியா? நல்ல செம்மண் பூமிங்க. ஸோ எப்போவுமே செம்மண் இருக்க இடத்துல குடி தண்ணி நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு தண்ணிலாம் இருக்காது. அதே மாதிரி மழை டைமில் ஃப்ளட் ஆகாத சேஃபான ஏரியா. சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்கு இந்த லேஅவுட்டுக்குள்ளே. சுற்றி காம்பவுண்ட் போட்டு தான் சேலே பண்ணியிருக்காங்க. வாங்கினவங்க எல்லாம் பட்டுன்னு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லேஅவுட்டுக்குள்ளே குறைஞ்சது ஒரு 20-30 வீடுகளை பார்க்கலாம். தோ இங்கே கூட பாருங்களேன், இந்த குழி நோட்டு இருக்காங்கல்ல, காலங்குடி. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பூமி பூஜை போட்டிருக்காங்க போல். இந்த பிளாட்டுக்கு பக்கத்தில் இருக்க இந்த பிளாட் கூட அவைலபிள். சரிங்களா? ஸோ இதுதான் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் பிளாட்ஸ் அப்படின்னே சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ மெயின் ஏரியாவில் இருக்குது, பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்குது, பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்குது. அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்டு ஒரு 450 மீட்டர்ஸ் போனீங்கன்னா உங்களால் ஸ்டேட் ஹைவேஸ், வண்டலூர் டு படப்பை ஸ்டேட் ஹைவேஸ் ரீச் ஆக முடியும். சத்யம் ரெஸ்டாரண்ட்டு, A2B அண்டு இங்கே இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பேர் தெரியல, மறந்துட்டேன் ஆக்சுவலி. ஸோ அதுவும் பெரிய ரெஸ்டாரண்ட் தான். ஈவன் ஆலடி பட்டியார் முதல் கொண்டு இதே ஜோனில் இதே டச்சில் இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ஸ் முதல் கொண்டு இந்த ஜோனில் பார்க்க முடியும். இது எல்லாமே படப்பையில் ஆன் மெயின் ரோட் மேலே இருக்க டெவலப்மெண்ட்ஸ். இது எல்லாமே நம்ம சைட்லேருந்து ஒரு 500-600 மீட்டர்ஸ் வந்தாலே உங்களால் ரீச் ஆக முடியும். சரிங்களா? ஸோ படப்பை ஜோன்லேயோ மன்னிவாக்கம் ஜோன்லேயோ வண்டலூர் அண்ட் ஒரகடம் இந்த ஸ்ட்ரெச்சில் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் பிளாட்ஸ் இப்போது ஜெனரலாக வரதில்லை. ஏன்னா ஃப்ரெஷ் லேஅவுட் போடுறாங்க. என்னதான் லேஅவுட் பக்கத்தில் இருந்தாலும் லேஅவுட்டுக்குள்ளே வீடுகள் இல்லை, அப்புறம் எப்படி வீடு கட்டி தைரியமாக வசிக்கிறது? பட் இங்கே பாருங்களேன், எல்லாமே இருக்குல்ல. இது நம்ம பிளாட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க ப்ளே ஸ்கூல். இருக்கிற ஒரு 20-30 வீடுகளில் ஒரு பில்டிங் வந்து ப்ளே ஸ்கூலாக வச்சுருக்காங்க. அண்ட் பக்கத்துலேயே இங்கே ஆல்வின் ஸ்கூல் இருக்குது, ஒரு 900 மீட்டர்ஸில்.
அதுக்கப்புறம் மன்னிவாக்கம்ல ஸ்ரீநிகேதன் பாடசாலா ஸ்கூல் இருக்குது, செம்மேரி ஸ்கூல் இருக்குது. அப்புறம் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா காலேஜ், தானிஷ் அகமத் காலேஜ், பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் அப்படின்ட்டு அது வரிசையாக நிறையவே இருக்குங்க. இந்த ஜோனோட அட்வான்டேஜாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் தாங்க. நல்ல பிராண்டட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் நிறைய இருக்குது இந்த ஜோன் ஃபுல்லாக. அதே மாதிரி நம்ம தொழில் வாய்ப்புக்கு பக்கத்திலே இருக்குது ஓரகடை, ராயல் என்ஃபீல்டு, அப்போலோ டயர்ஸ், லெனான் நிசான், ஏகப்பட்ட எம்என்சிஸ் அங்கே இருக்குது. ஸோ அதனால் எல்லாம் ஒருங்கே அமைஞ்சிருக்க ஒரு இடம்னா அது படப்பை தான். படப்பை ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து வெறும் ஒரு 1/2 கிலோமீட்டரில், ஒரு 600 மீட்டரில், இவ்வளோ வீடுகளுக்கு மத்தியில் பிளே ஸ்கூலுக்கு பக்கத்தில் இங்கே பிளாட்டுகள் உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே அவைலபிள். இங்கே பிளாட் ரேட்டு 4399 ரூபா per ஸ்கொயர் ஃபீட்டுங்க. டிடிசிபி அப்ரூவ் தான், தாராளமாக நீங்கள் லோனும் போய்க்கலாம். ரேட் நெகோஷியபிள் தான். வந்து சைட்டை பாருங்கள், சைட் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. வாங்கின உடனே வீடு கட்டுற பிளானில் இருக்கவங்க கண்டிப்பாக அந்த சைட்டை சூஸ் பண்ணலாங்க. அண்ட் வண்டலூர் டு படப்பை ஸ்ட்ரெச்சில் இல்லாத பெரிய பெரிய ஹைரேஸ் அப்பார்ட்மெண்ட்டுகளே இல்லை. எல்லா பில்டர்ஸோட பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுகளும் இந்த ஸ்ட்ரெச்சிலே உங்களால் பார்க்க முடியும். அப்பார்ட்மெண்ட்டுகள் ரேட்லாம் 70 லட்சம், 80 லட்சம், 90 லட்சம் போயாச்சு. இந்த ஜோனில் கரெக்டாக மெயின் ரோட்லேருந்தே வெறும் ஒரு 600 மீட்டர்ஸில் இந்த சைட் இருக்க விட்டுறாதீங்க. இந்த ஜோனில் பார்க்குற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடுமான அளவுக்கு சீக்கிரம் வந்து பாருங்கள். இருக்கிறதே வெறும் 6 பிளாட் தான். இப்போ வந்தீங்கன்னா 6 பிளாட்டில் பெஸ்ட்டான பிளாட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். டெய்லி அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம் பேஜையை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். until then bye from உங்கள் GS.